வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள 5 ஏக்கர் 25 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது இப்போ நேராக போகிறது பஞ்சாயத்து ரோடுங்க. இதில் மெட்டல் போட்டிருக்காங்க. இப்போது 1.5 ஜல்லி போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. துறையூர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வரலாம். திருச்சி மாவட்ட எல்லை முடிஞ்சு பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. நல்லா அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குங்க. தண்ணீர் பாருங்கள். இது ஒரு கிணறுங்க. இன்னொரு கிணறு பின்னாடி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு நடவு செய்து அது அறுவடை முடிஞ்சிடுது. இப்போ அடுத்து நிலக்கடலை இது சாகுபடி பண்ணுறதுக்கு பயிரிட்டுருக்காங்க. பாருங்கள், அங்கே பச்சையாக தெரிகிறது. அதுவும் விற்பனையில் உள்ளது. இதில் பார்த்திங்கனாக்கா 2 கிணறு இருக்குங்க. 2 கிணறு, 2 ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதியோட மிக குறைந்த விலையில் இந்த லேண்டு கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இது பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், 2 கிணறு, 2 ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி, பஞ்சாயத்து ரோடுங்க. இது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு. நல்லா அகலமான ரோடும் இருக்குது. அதனால் கார், லாரி போன்ற அனைத்து வாகனங்களுமே சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2-3/4 கிலோமீட்டர்லேயே வீடுகளும் நிறையா இருக்குது. அங்கேருந்து தோட்டத்துக்கு நம்ம ஆட்கள் வேலைக்கு வர போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா மெயின் ரோடு, அதாவது துறையூர் டு பெரம்பலூர் சென்னை பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 1.25 கிலோமீட்டர் வரலாம். 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க. பாருங்கள், இது 2வது கிணறு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அதனால் தண்ணீர் வசதி நல்ல சிறப்பாக இருக்குங்க. பாருங்கள், அதனால் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஒரு தோப்பு வேணால் அமைச்சிக்கலாங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கருமண் சாயலில் தான் இருக்குது. அதனால் நல்லா இதில் தோப்பு அமைச்சிக்கலாங்க. தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு போன்ற தோப்புகள் வேணால் அமைச்சிக்கலாம். ஏன்னா அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குது. இன்னும் 2 கிணறு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மேலே கிடக்கு தண்ணீர். அது இப்போது கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் தண்ணீர் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரோடு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 அடிக்கு குறையாமல் வருங்க. ரோடு பாயிண்டில் பார்த்திங்கனாக்கா ரோட்டில் கிழக்கு பகுதியில் ஒரு 4-10 அந்த மாதிரி வரலாம். மேற்கு பகுதியில் ஒரு 1 ஏக்கர்லேருந்து 1.10 வரைக்கும் மேற்கு பக்கம் இருக்குது. அதாவது ரோடுக்கும் மேற்கு சைடு. அதனால் பாருங்கள், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.